என்னடா மேசல் அப்படிலாம் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஆப்சஷன் பார்ட் 3 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஹெட்செட் மஸ்ட் அண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா மீஸ். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பண்ணலாம். ஸோ போன பாடம் வந்து இதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நீங்களும் ஜேகேவும் காரை விட்டு அப்படியே கீழே இறங்குறீங்க. இறங்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த பீச் ஓரமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் மனசு அப்படியே இதமாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கும் உங்கள் மனசுக்கு. நீங்களும் ஜேகே கூட அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேசிகிட்டே வரீங்க. ஸோ இப்போது உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு சின்ன பாண்ட் க்ரியேட் ஆகுது. நீங்கள் கொஞ்சமாக மனசு விட்டு எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு டைம்ஸும் வந்து பாஸ் ஆகுது. அப்படியே அந்த கடற்கரை ஓரமாக வந்து உட்காந்து அந்த சன்செட் வியூ வந்துட்டு ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ரசித்து பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் எப்படி தூங்குனீங்கன்னே தெரியல. அப்படி ஜேகே ஷோல்டர் மேலேயே தூங்கிட்டீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. அவர் அந்த சன்செட் வெளிச்சத்தில் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ அழகாக ப்ரைட்டாக இன்னசென்ட் ஃபேஸ் மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் உங்களை ரசித்து பார்த்துட்ருக்காரு. உங்களை வந்துட்டு தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு அவரும் வந்துட்டு எதுவும் உங்களை எழுப்பலை. அவர் அப்படியே வந்துட்டு உங்களை பிரைட்டர் ஸ்டைலில் தூக்கிட்டு காருக்கு போகிறாரு. காருக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை உட்கார வைக்கிறாரு. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் சீட்டை வந்து சாய்ச்சிட்டு உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டாரு. அப்புறம் அவரும் போய்ட்டு டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துட்டாரு. அவர் இன்னும் கார் ஸ்டார்ட் பண்ணல. அங்கேயே நின்று அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஏஞ்சிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே டைம்ஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் முழிக்கிறீங்க, கண்ணை முழிக்கிறீங்க. பார்த்தா நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஜேகே பார்த்து, ஜேகே நான் எப்படி காருக்குள்ளே? இல்லை வயன், நீ அங்கேயே என் ஷோரூம் மேலேயே தூங்கிட்டியா? அதான் உன்னை தூக்கி காலில் வந்து போட்டேன். ஸோ நீ ஏஞ்சிட்டா கிளம்பலாம். ஜேகே, இவ்வளோ நேரம் நான் தூங்கி உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேனா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை வயன், ஐம் ஓகே. ஸோ கிளம்பலாமா அப்படின்னு வந்துட்டு ஜேகே வந்து கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு சரின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஜேகே வந்துட்டு உங்களை போய்ட்டு வீட்டில் வந்து விட்டுறாரு. ஸோ வீட்டில் விட்டோடனே வந்துட்டு நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் அவர் வந்துட்டு நீங்கள் உள்ளே போன பிறகு அவர் வந்துட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் வந்து அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு யூனாவை பற்றி எந்த தகவலும் தெரியல. அதை ஒரு சைட் வந்துட்டு மண்டையில் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் வந்துட்டு நீங்கள் ஜேகே கூட பழக ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நல்ல பாண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு ஜேகேவும் வந்துட்டு இந்த கேஸ் விஷயமாக வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருப்பீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லியிருப்பீங்க. அவரும் சரின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்கள் வந்துட்டு யூனாவை நினப்பிலே இருக்கீங்க. அவள் எங்கே போனால் ஏது போனால் எதுவுமே தெரியல உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டென்ட் பண்ணுறீங்க. அதான் சைட், ஒயன் ஃப்ரீயா? ஃப்ரீ தான் ஜேகே, சொல்லு என்ன விஷயம்? ஹலோ ஒயன், நான் ஷாப்பிங் மால் போகிறேன், கேன் யூ ஜாயின் வித் மீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு என்ன ஜேகே அது? ஒயன், கண்டிப்பாக நீ வரணும். சரி ஓகே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஜேகேவும் வந்துட்டு அங்கே வந்துடுறாரு. நீங்களும் அழகாக ரெடி ஆகிட்டு போகிறீங்க. ஸோ அழகாக ரெடி ஆகிட்டு போயிட்டு காரில் உட்காடுறீங்க. அப்போது உங்கள் மைண்ட் ஃபுல்லாக வந்துட்டு யூனாவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே பேசலை. அப்போது ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, ஒயன் ஐயோ ஓகே? ஓகே தான் ஜேகே. ஏன் ஒயன், ஏதாவது ப்ராப்ளமா? உனக்கு ஏதாவது காய்ச்சல் அடிக்குதா? அது இல்லை ஜேகே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே. அப்புறம் ஏன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது? ஆனால் ஏதாவது பற்றி யோசிச்சுட்ருக்கியா? அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கால் வருது.
நீங்கள் கால் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ, என்ன சொல்கிறீங்க? ஆ, எங்க? நான் உடனே வரேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப பதட்டமாக பேசுகிறீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு பார்த்துட்டு, ஓயன் என்னாச்சு? எதுக்கு அவ்வளோ பதட்டமாக பேசுகிற? என்ன ப்ராப்ளம்? ஆ, ஜேகே சீக்கிரமாக நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடம் பேர் சொல்கிறீங்க. ஜேகேவும் வந்துட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறாரு. போய் பார்த்தா அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது ஒரு ஆறு சைட் ரிவர் சைட் தான். ஸோ அங்கே வந்துட்டு நிறைய பேர் அப்படியே க்ரௌடட்டாக வந்து நிற்கிறாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நீங்களும் ஜேகேவும் கார்லேருந்து இறங்கி போகிறீங்க. இறங்கி போகும்போது அந்த கூட்டத்தெல்லாம் அப்படியே நகர்த்திட்டு, இந்த கூட்டத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. போய் பார்த்தா யூனோட டெட் பாடி அப்படி செசஞ்சு போய் கிடக்குது. அது யூனாவானே உங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்கள் பார்த்து பயங்கரமாக உட்காந்து அழுகுறீங்க. உங்களால் முடியல. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு துணையாக இருந்த ஒரு ஜீவன் இப்போ வந்துட்டு உங்கள் கூடயே இல்லைன்னு நினைக்கும் போது நீங்கள் அப்படி அழுகுறீங்க. உங்களால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. எப்படிலாம் அந்த மாதிரி நடக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேயே உட்காந்து அப்படி அழுகுறீங்க. தேம்பி அழுகுறீங்க. ஜேகேவும் வந்துட்டு உங்களை சமாதானப்படுத்தலான்னு நினைக்கிறாரு. ஸோ அவரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஒயன் ஒன்றும் இல்லை ஒயன், எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை ஜேகே, அவளுக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் கூடயே இருந்த ஒரு பர்சன் கடைசியில் இப்படி யார் ஜேகே இப்படி பண்ணிடுப்பா? அவள் இப்போ வந்துடுவா சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஹோப்பை வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த நிலைமை நம்மளை பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜேகே. என்னால் முடியாது ஜேகே, எனக்கு அவள் திரும்பி உயிரோடு வேணும் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கும் போது ஜேகே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் வார்மான ஒரு ஹக் கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அழுவுறதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்படி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ஸோ இப்போது யூனோட பாடி வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம்க்குலாம் போகுது. ஸோ போஸ்ட்மார்ட்டம்க்குலாம் போன பிறகு அப்புறம் எல்லா இதுவும் முடித்த பிறகு இப்போது நீங்கள் வந்துட்டு அவளோட ஃப்யூனரல் செரமனி அதெல்லாம் வந்துட்டு ஃப்யூனரல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அதுக்கெல்லாம் தேவையான இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் தான் உங்களுக்கு துணையாக இருக்கார். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே யூனோட ஃப்யூனரலில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அவளோட ஃபோட்டோ பார்த்து உங்கள் கண்ணுலேருந்து தண்ணி மட்டும்தான் வருது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருக்காரு. இப்போ ஜேகே வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஒயன் ஏன் ஏதாவது வேணுமா உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்ல, நான் இப்பயே போயிட்டு. ஜேகே எனக்கு எதுவும் வேணாம், என் கூடயே இரு, அது போதும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே வந்து ஃப்யூனரெல்லாம் முடியுது. ஒரு 2-3 days வந்துட்டு அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ நீங்களும் வந்துட்டு யூனை வந்துட்டு இறந்ததை வந்து எக்ஸ்பிளே பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மன உடைச்சல் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் வீட்டினோட காலிங் ப்ரெஸ் ஆகுது. ஸோ நீங்களும் வந்துட்டு யார்டாவது சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு அங்கே 2 போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் நீங்களும் போயிட்டு என்னன்னு கேட்குறீங்க. சார் ஏதாவது ப்ராப்ளமா? என்ன சார் திடீர்னு எங்கே? இல்லை மிஸ் ஒயன், யூனாவோட ஃபோன் அவங்களோட பிலாங்கிங்ஸ்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். அண்ட் வந்துட்டு அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அதை பற்றியும் பேசலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சரி சொல்லிட்டு உள்ள அலோவ் பண்ணுறீங்க. சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு தர்றீங்க. இப்போ அவங்களும் குடிச்சிட்டு வந்துட்டு இந்தாங்க
இதான் வந்துட்டு யுவனோட பிலாங்கிங்ஸ் அண்ட் வந்துட்டு இது யுவனோட ஃபோன். ஸோ அவங்க ஃபோனை செக் பண்ணி பார்த்ததுல லாஸ்ட் கால் வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அண்ட் வந்துட்டு ரிட்டனுக்கு நீங்களும் அவங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. அதான் அவங்களோட லாஸ்ட் கால்ஸ். அண்ட் அடுத்து ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து தான் வந்துட்டு கால் போயிருக்கு. பட் வந்துட்டு அந்த நம்பர் எங்களால் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. அண்ட் தென் யூனாவோட போஸ்ட்மார்ட்டம் பற்றி பார்த்திங்கன்னா யூனாவை யாரோ ப்ரூட்டலாக கொலை பண்ணியிருக்காங்க. அவளை ராடால் அடித்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அதை கேட்டு ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டீங்க. அப்போது போலீஸ் ஆஃபீஸர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அண்ட் வந்துட்டு இது யூனா கிட்டேருந்து எங்களுக்கு கிடச்சிது. யூனா அவள் கையில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு திங் அப்படி சொல்லிட்டு ஒரு கார் கீச்சன் அந்த மிரர் இருக்குல்ல, அந்த பின்னாடி என்ன கார் வருது சொல்லிட்டு பக்கத்துக்கு ஒரு பேக் மிரர் இருக்கும்ல, ஸோ அங்கே மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு கீச்சன் இருக்குது. ஸோ அந்த கீச்சனை எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் வந்துட்டு அவங்க கொடுக்குற திங்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு யூனாவோட திங்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்ருக்கும்போது கடைசியாக வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு கீச்சன் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அதை எடுத்து ஒத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஆனால் வந்துட்டு இது உங்களோடையும் யூனாவோடையும் கிடையாது. யூனாவும் இந்த மாதிரி ஒரு கீச்சன் வந்துட்டு யூஸ் பண்ணதில்லை, நீங்களும் வந்துட்டு இந்த கீச்சன் வந்து யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் வந்துட்டு முழிக்கிறீங்க இது எதோட கீச்சனாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதில் வந்து ஒத்து பார்த்துட்டு எனக்கு ஏன் இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது என்னோடையும் இல்லை யூனாவோடையும் இல்லை, ஒரு வேணா யாரோடையா இருக்கும். இதே யூனா கையில் வச்சுருந்தா யாரோட 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 ஆனால் இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பயங்கரமாக அந்த யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் யோசிச்சிட்ட பிறகு உங்கள் மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி வருது. நீங்கள் அந்த கிச்சனை வந்துட்டு பார்த்துட்டு இது நீயா இருக்கக்கூடாது, நீயா இருக்கவே கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கிட்டீங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ஜேக்கிக்கு வந்து கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிட்டோன்னே அந்த சைட் ஜேக்கி வந்துட்டு பட்டுன்னு வந்துட்டு எடுத்துகிட்டு சொல்லு வயன், என்ன விஷயம், நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் வயன், நீ ஜேக்கி சொல்லு வயன் சீக்கிரம், நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன். இல்லை உன்னை கொஞ்சம் மீட் பண்ண முடியுமா? மீட் பண்ணணுமா? இப்பயாடி? ஆமாம் இப்போதான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜேக்கு வந்து சரி வயன் பட் கொஞ்சம் 1/2 hour ஆகும், வெயிட் பண்ண முடியுமா? ஓகே ஜேகே அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நீங்களும் ஃபோன் வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு இப்போ ஜேகே சைட் பார்த்தா ஜேகே அவரோட பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கார். ஸோ அவரோட பேஸ்மெண்ட்டில் ஒருத்தனை வந்து கட்டி போட்டு பயங்கரமாக வந்து அடித்து வச்சுருக்காரு. அவர் கையெல்லாம் ஒரே பிளட்டாக இருக்குது. அவனை கையாலேயே போட்டு அடிச்சிருப்பார் போல், அந்த அளவுக்கு அவன் மூஞ்செல்லாம் போயிட்டு வீங்கி கிடக்குது. அவர் கையெல்லாம் ஒரே பிளட்டாக இருக்குது. அவன் என்னமோ அடிக்க ஒரு 4-5 மாதத்துக்கு ஏஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்கான். அப்போது அந்த நிலைமையில கூட வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஜிகேவை பார்த்துட்டு நீ நினைக்கிறியா அவளுக்கு உன்னோட பிளான் எதுவும் தெரிய வராதுன்னு? கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும் ஜிகே. இந்த 4 வருஷமாக நீ என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரிய வரும். ஒத்தா தெரிய வரணும்டா, அதான்டா என் பிளான்னு. என்ன நினச்சிட்ருக்க? அவளை திரும்பியும் என் லைஃப்குள்ளே கொண்டு வரேன்டா. என் லைஃப்குள்ளே கொண்டு வந்து
அவனை பார்த்தா எவனுமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு அவனை ஷூட் பண்ணி கொண்டுடுறாரு. இப்போது ஜேகே வந்துட்டு அவரோட ஹேண்ட்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்பிட்டு வராரு. நீங்களும் வந்துட்டு ஜேகேக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெயிட் பண்ணிவிட்டு அவரும் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. நீங்களும் வந்துட்டு அவர் கூட காரில் ஏறுறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஓயன் எங்கே ஓயன் போனோம்? ஜேகே என்னோடய ஆஃபீஸ்க்கு போகணும். ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு எதுக்குடி நான் எல்லாம் எனக்கு ஒன்றே இப்போ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ என்னை பிக்கப் பண்ணிவிட்டு போக முடியும் தானே? உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். நான் எப்படியும் அப்படி சொன்னேன். சரி வா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நீங்களும் வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களை பார்த்து கொஞ்சம் பாவப்படுறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கே தெரியும், உங்கள் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து தெரியும் நீங்களும் இவனும் வந்துட்டு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. அவங்களாம் வந்துட்டு உங்களை பார்த்து கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு இத்தனை பேர் இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜேகே வந்துட்டு கீழே தான் வந்துட்டு ரிசப்ஷனில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் மட்டும்தான் உங்கள் ஆஃபீஸ் கேபினுக்கு போகிறீங்க வேகமாக. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் வந்துட்டு ஆன் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல. யூனா ஒரு நாள் வந்துட்டு பதட்டமாக வந்துட்டு இருந்திருப்பாள்ல. ஸோ நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்க. அன்றைக்கி யூனா ஏன் அவ்வளோ பதட்டமானா? என்னைய சீக்கிரமாக கேபினுக்கு போக சொன்னா என்ன காரணம்? அவள் அந்த ரூமில் அப்படி என்னத்தை பார்த்துருப்பா? ஒருவேளை யாராவது அவளுக்கு எனிமி யாராவது இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த கம்ப்யூட்டரோட ஃபுட்டேஜ் வீடியோலாம் வந்து எடுத்து பார்த்துருக்கீங்க, அந்த அன்றைக்குள்ள வீடியோலாம். ஸோ இப்போது அந்த ரூமுக்கு எதிர்த்தாப்பில் வந்துட்டு ஒரு கேமரா இருக்கும், சிசிடிவி இருக்கும். அது வந்துட்டு தட்டி பார்த்துட்டோன்னே நான் கரெக்டாக போயிட்டு அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பா. ஹாஃபாக தான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பா. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அங்கே ஏதோ ஒரு மேன் தான் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு மூஞ்சி வந்து தெரியலை, வெறும் வந்துட்டு ஆஃப் பாடி மட்டும்தான் தெரியுது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, ஃபுல்லாக மூஞ்சி தெரியுமா இல்லையான்னு. அப்போது அந்த பர்சன் வந்துட்டு கையெடுத்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் அந்த கையில் உள்ள டேட்டூஸ்லாம் பார்க்குறீங்க. அந்த கையில் உள்ள டேட்டூஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆடி போயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பதட்டமாக இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே அந்த ஃபுட்டேஜ்லேருந்து வெளியேட்டு அப்படியே வந்துட்டு சேரில் வந்து சாஞ்சு உட்காடுறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வந்துட்டு கீழே வரீங்க. கீழே வந்துட்டு ஜேகே வந்துட்டு உங்களுக்காக அங்கே தான் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஜேகே கிட்டே போகிறீங்க. நீங்கள் ஜேகே கிட்டே போயிட்ட பிறகு ஜேகே வந்துட்டு ஓயன் என்னாச்சு, என் ஆஃபீஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை ஜேகே, நான் ஓகே தான், போகலாமா? சரி ஓகே ஓயன் வா போகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. காரில் வந்து உட்காருங்க. காரில் வந்து உட்காந்தோடனே ஜேகே வந்துட்டு அப்படியே வந்து கீழே போடுறாரு. நீங்கள் அவரோட ஹேண்டை பார்க்குறீங்க, அதே டேட்டூஸ், நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் வீடியோவில் பார்த்த அதே டேட்டூஸ் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட மாறாமல் அப்படியே வந்துட்டு அந்த கையில் இருக்க அந்த டேட்டூவை தான் பார்த்துட்டு வரீங்க. டேட்டூவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜேகே கேட்குறீங்க, ஜேகே இதுக்கு முன்னாடி யூனாவை நீ மீட் பண்ணியிருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஜேகேவும்
இல்லையே. ஏன்டி? நான் அன்றைக்கி உன் வீட்டுக்கு வந்தது தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ தான் வந்து யூனோவை பார்க்க வந்தேன். அப்போ கூட என்னால் யூனோவை பார்க்க முடியல. மற்றபடி இந்த ஆர்டிகல்ஸ் மேகசின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நியூஸில் பார்த்துருக்கேன், வேறு எதுலேயும் பார்த்ததில்ல. ஏன்டி என்னாச்சு? இல்லை சிக்கி, ஜஸ்ட் கேட்டேன் அவ்வளோதான். சரி ஓகே. ஏன் உன்னை போய்ட்டு வீட்டில் விடணுமா என்னது? ஆமாம் சிக்கி, வீட்டுக்கே போ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போது உங்களுக்கு ஜேகே பார்க்க கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அப்பா அவர் வந்துட்டு இப்போ பொய் சொல்கிறாரு வந்துட்டு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே இருந்த பர்சன் தான் வந்துட்டு இப்போ உங்கள் கூட இருக்காங்க. எதுக்கு இவனை வந்துட்டு அவனை பார்த்துட்டு என்னை போன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி யோசிச்சுட்டே வரீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு என் வீடு வந்துருச்சு, பார்த்து சேஃபாக இருந்தே, ஏதாவது ஒன்றா எனக்கு கால் பண்ண, நான் கண்டிப்பாக வருவேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி, ஸோ நான் சீக்கிரமாக போய் ஆகணும். ஐம் சாரி. அண்ட் உனக்கு ஏதாவது வேணுன்னா எனக்கு இம்மிடியட்டாக எதுவுமே யோசிக்காமல் கால் பண்ணு, ஓகேவா? ஓகே ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு காரை விட்டு இறங்கி எப்படி உள்ள போயிடுறீங்க. நீக்கும் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு அதை பற்றியே தான் ஒரு யோசனையாக இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தது வந்துட்டு ஜேகேயோட கை தான். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஜேகேட்டு வந்து கேட்கும்போது ஜேகே வந்து இல்லைன்னு சொன்னது உங்களுக்கு அவர் போய் சொல்கிறாரோ என்னமோ தோணிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம நம்பின பர்சன் வந்துட்டு இப்போது யூனாவுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஒருவேளை யூனாவோட எனிமையாக இருங்க அப்படி இப்படி சொல்லிட்டு நீங்கள் என்னென்னமோ பல தாட்ஸ் வந்துட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. ஸோ இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன்டா மிஸ். சரி பாய் பாய், லவ் யூ டா மிஸ். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.